லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த கண்கள் அவளின் அறிவின் தீட்சேனியத்தை சொல்லியது. அவள் முகத்தில் இருந்த அமைதி அவளின் அழுத்தத்தை சொல்லியது. மொத்தத்தில் இவளுக்கு நேரெதிர் அவள். அவள் சிரித்தால் அவ்வளவு அழகாய் இருப்பாள். ஆனால் அவள் சிரிக்க மறந்து பல மாதங்கள் ஆனது. அஸ்வினி என்றால் தேஜஸ்வினி. அவளின் குரலில் நிமிர்ந்தால் அஸ்வினி என்று அழைக்கப்படும் சுபஸ்வினி. நிமிர்ந்தவளின் கண்களில் முன்பு இருந்த விலகல் இல்லை என்று தோன்றியது தேஜஸ்வினிக்கு. அவள் கண்களில் ஒரு இளைப்பாறுதல் தெரிந்தது. வா தேஜு, எப்ப வந்த? எப்படி இருந்தது ட்ரிப்? எத்தனை நாள் லீவ்? அகைன் எப்ப போகணும் என்றாள். கணினி திரையை பார்த்து கொண்டே. எத்தனை கேள்வி, ஒவ்வொன்னா கேட்கலாம்ல என்றாள் தேஜஸ்வினி. கேட்கலாம், ஆனா உனக்கு தான் என் கூட பேசவே பிடிக்காதே, அதான் ஒரடியா கேட்டேன் என்றாள். கோபிக்கவில்லை, முகத்தை தூக்கவில்லை, சண்டையிடவில்லை, அமைதியாக தான் பேசினாள். ஆனால் சரியாக பேசினாள். அதுவே தேஜுவுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்தது. சாரி அஸ்வினி என்றாள் உள்ளே போன குரலில். அவள் தங்கையை பார்த்து லேசாக சிரித்து வைத்தாள். சிரித்தாள் என்று சொல்ல முடியாது, லேசாக உதடு பிரித்தாள் என்று சொன்னால் சரியாக இருக்கும். சுபஸ்வினி தேஜஸ்வினி இருவரும் இரட்டையர்கள். அதில் சுபஸ்வினி 2 நிமிடம் முன்னதாகவே பிறந்தவள். தேஜஸ்வினி 2 நிமிடம் தாமதமாக பிறந்தவள். இருவரும் ஒரே முக அமைப்பை கொண்டிருந்தாலும் அவ்வளவு ஒற்றுமை இல்லை. கூர்ந்து கவனித்தால் எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம். ஆனால் முதலில் பார்ப்பவர்களுக்கு அடையாளம் காணவே இயலாது. எப்பொழுதும் இரட்டையர்களுக்குள் இருக்கும் குண ஒற்றுமை இதுவரை இவர்களுக்குள் இருந்ததில்லை. அதற்காக அடித்து கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் அவர்களின் ரசனையில் இருந்து, படிப்பில் இருந்து எல்லாமே வேறுதான். அவர்களின் பிறப்பு மட்டும்தான் ஒன்று. மற்ற எல்லா விஷயங்களிலும் இருவரின் கருத்துக்களும் வேறுதான். தன் அக்கா எது செய்தாலும் அதை தானும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவள் தேஜஸ்வினி. இதுவரை அப்படித்தான் இருந்தாள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. வயதும் காலமும் அவளை மாற்றி இருந்தது. ஆனால் சுபஸ்வினிக்கு எப்பொழுதும் தங்கையை பிடிக்கும். அவளுக்கு பிடிக்காது என்ற ஒரே காரணத்திற்காக அவளுடன் பேச மாட்டாள். இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு வசந்தாதான் விழி பிதுங்கி போவார். படிக்கும் காலத்தில் கூட ஒரே வகுப்பில். அவர்கள் படிக்கவில்லை. இவள் ஒரு பிரிவு என்றால் அவள் ஒரு பிரிவு. அப்படிதான் படித்தனர். அதனால் தானோ என்னவோ இருவருக்கும் இடையில் அந்த பிணைப்பு என்ற ஒன்றே இல்லாமல் போனது. எதுக்கு சிரிக்கிற என்றாள் தேஜஸ்வினி. சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு என்ன திடீர் மாற்றம்? சுபஸ்வினி, நான் மாறக்கூடாதா என்றாள் தேஜஸ்வினி. எதிர்பாராத நேரத்துல உன்னோட மாற்றம் இல்லைங்கிற வருத்தம்தான் என்றாள் சுபஸ்வினி. சாரி என்றாள். நான் எதையும் மனசுலையும் வைக்கல என்றாள் சுபா. வா சாப்பிடலாம் என்றாள். அவளை ஆச்சரியமாய் பார்த்த சுபஸ்வினி எதுவும் பேசாமல் எழுந்து சென்றாள் அவளுடன். பெற்ற மகள்கள் இருவரும் ஒன்றாய் வருவதை பார்த்த வசந்தாவிற்கு வேறு என்ன வேண்டும்? அப்படியே இருவரும் ஒன்றாய் இருந்தனர். ஆடை மட்டும் வேறாக இருந்தது. அவரின் கண்கள் ஆனந்தத்தில் கலங்கிதான் போனது. தேஜு, அம்மா எதுக்கு இப்போ எமோஷனல் என்றாள். உனக்கு தெரியாது தேஜு, என்னோட இத்தனை வருஷம் ஆசை இது. எல்லா வீட்லேயும் இரட்டை பிள்ளைகள் எப்படி ஒத்துமையா இருப்பாங்க? எங்க எனக்கு அதை பார்க்குற கொடுப்பனை இல்லாமலேயே போயிடுமோன்னு பயந்துட்டேன் என்றவருக்கு அவரையும் மீறி கண்ணீர் வந்தே விட்டது. ரொம்ப சாரிம்மா, என்னால தான் இல்லாமே. சுபா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றாள் தேஜு. அப்படி இல்லை, நானும் சில இடத்துல ரொம்ப அடமெண்டா நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன். சாரி தேஜு என்று தப்பே செய்யாமல் அவள் மன்னிப்பு கேட்க உருகிதான் போனாள் தேஜஸ்வினி. என்னோட பிடிவாதம், ஈகோ, இதனால நாம ரொம்ப இழந்துட்டோம் இல்லையா சுபா என்றாள் தேஜு.
பழச பேச வேண்டாம் என்றாள் சுபஸ்வினி. அப்படி இல்ல, ஏதோ ஒரு வகையில் சுபாவின் மீது அவளுக்கு கோபம், பொறாமை, இப்படி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதற்கும் சில காரணங்கள் இருந்தது. சுபஸ்வினி அவளை விட எல்லாவற்றிலும் கூடுதல் திறமையுடன் இருந்ததுதான் பெரிய காரணம். நண்பர்கள் இவளை தூண்டி தூண்டி விட இவர்களுக்கு இடையில் விரிசலும் கூடிக்கொண்டே போனது. அம்மா, என்ன யோசனை என்றாள் தேஜு. ஒண்ணுமில்லம்மா, ஏதோ பழைய ஞாபகம் என்றவர் இருவருக்கும் பரிமாற உணவு கூட அங்கு வேறு வேறாக தான் இருந்தது. இருவரும் அவர்களுக்கு பிடித்த உணவை சாப்பிட முதல்ல இருந்தே பழகிட்டீங்க, இனி கொஞ்சம் கஷ்டம்தான் என்றார் வசந்தா. ஏமா என்றாள் தேஜு. அவர் சாப்பாட்டை காட்ட அப்பொழுதுதான் புரிந்தது இருவருக்கும் வித்தியாசம். அமர்ந்தது கூட நேரெதிர்தான். ஆனால் மனதில் ஒரு முடிவுடன் இருந்தனர். இனி எக்காரணம் கொண்டும் பிரியக்கூடாது என்று. கடந்த காலம் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருந்ததோ தெரியாது. ஆனால் இனி வரும் காலம் அவர்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார் வசந்தா. ஒரு வாரம் கடந்திருந்தது. இப்போது பெண்கள் இருவரும் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்திருந்தனர். சுபஸ்வினி தங்கையுடன் நன்றாக பேசினாலும் எல்லாவற்றிலும் ஒரு ஒதுக்கம் அவளிடம். அதற்கான காரணமும் தேஜஸ்வினிக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்தினால் தான் அவள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாள் என்று கூட சொல்லலாம். ஒரு வருடத்திற்கு முன்பு அவள் இருந்த நிலை அப்படி. இனி பிழைக்கவே மாட்டாள் என்று டாக்டர்கள் சொன்னபோது அப்பொழுதுதான் அவளுக்கு உள்ளுக்குள் ஆட்டம் கண்டது. அவளை வெறுத்தாள். ஆனால் அதற்கும் கூட அவள் அருகில் வேண்டும் என்று நினைத்தாள். அவளை பிடிக்காது, ஆனால் அவள் கண் பார்வையிலே இருக்க வேண்டும். இப்படி நிறைய சொல்லலாம். சாவின் விளிம்பு வரை சென்றுதான் தங்கையின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை கூட அறியாமல் இருந்தாள் சுபஸ்வினி. அன்று அலுவலகம் செல்ல கிளம்பி வந்தாள் சுபஸ்வினி. ஜீன்ஸும் வெளிர் சிகப்பு குர்த்தியும், கிளிப்பில் அடக்கப்பட்ட முடிகளும், ஒப்பனையற்ற முகமும் பார்க்க தேஜஸ்வினிக்கே கட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. ஆனால் அமைதியாக இருந்தாள். நான் போயிட்டு வரேம்மா. வரேன் தேஜு என்றபடி அவள் செல்ல, அவள் சென்று விட்டதை உறுதிப்படுத்தி கொண்ட தேஜு, நான் மட்டும் சுடிதார் போடணும், அவன் மட்டும் ஜீன்ஸ் போடலாமா என்றாள் கோவமாய் வசந்தாவிடம். என்னடா இது, திருந்திட்டான்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிக்கிறா என்று எண்ணிய வசந்தாவின் முகம் பீதியை காட்ட, அவர் முக மாறுதல்களை கண்ட தேஜஸ்வினி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். அவர் புரியாமல் பார்க்க, என்னம்மா பயந்துட்டீங்களா என்றாள். என்ன தேஜு இது, ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன் என்றார் வசந்தா. நீங்க செய்யறது மட்டும் சரியா என்றாள். அவ ஜீன்ஸ் போட்டாலும் முட்டிக்கு கீழே வரைக்கும் டாப் போடுறா. நீ அப்படியா என்றார் வசந்தா. அப்போ இதுதான் காரணமா என்றாள் ஆச்சரியமாய். ஆமா, அவ எப்படி மாடர்னா ட்ரெஸ் போட்டாலும் அதுல ஒரு கண்ணியம் இருக்கும். ஆனா நீ என்று நிறுத்தியவர், இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்க, மறுபடியும் அவ கூட கம்பேர் பண்ணி பேசினா அவ்வளவுதான் என்ற மனதில் எண்ணியபடி, உனக்கு தான் தெரியுமே, அதான் உனக்கு சுடிதார் மட்டும்தான் போடணும்னு சொன்னேன் என்றார். அது பேஷனம்மா என்றாள். எது, போடுற ஜீன்ஸ்ல பாதி கிழிஞ்சு இருக்கிறதா என்று அவர் கேட்க, முன்பு இருந்த தேஜுவாக இருந்தால் விதண்டாவாதம் பேசியிருப்பாள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அப்போ கிழியாத ஜீன்ஸ் போட்டுக்கவா என்றாள். என்னைக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். உடலை காட்டாத பேஷனி என்றார். சூப்பர்மா அண்ட் தேங்க்ஸ்மா என்றாள். நீயும் நல்ல பொண்ணுதா தேஜு. நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக சுடிதார் தானே போட்ட. எந்த வகையிலும் நீ என்ன மீறல. உன்னோட வயசுக்கு இந்த துடுக்குத்தனம் எல்லாம் இல்லைன்னா தான் ஆச்சரியம் என்றார். அப்புறம் சுபா மட்டும் எப்படி இப்படி இருக்கா? அவளுக்கு ஆசையே இருக்காதா என்று அவள் கேட்க, அந்த கேள்விக்கு பின்னால் இருந்த பதிலை யார் அறிவார்? தேஜஸ்வினி தன் அம்மாவிடம் கேட்ட கேள்வியை தான் சுபஸ்வினியும் மனதில் நினைத்து கொண்டு சென்றாள். எனக்கு மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் எங்கே சென்றது? நான் ஏன் இப்படி மாறிப்போனேன்?
என்ற பல கேள்விகள் அவள் மனதை அரித்து கொண்டு இருந்தது. காரை ஓட்டிக்கொண்டிருந்தவளுக்கு மனதில் இந்த சிந்தனைகள் எல்லாம் தோன்ற குணம் மாறி வந்த தங்கை தேஜஸ்வினியும் ஞாபகத்திற்கு வந்தாள். அவள் வந்தது, தன்னிடம் பேசியது, அவள் மாறியது, இப்படி ஒவ்வொன்றாய் அவள் கண்முன் அணிவகுத்து நின்றது. அவளுடைய பல நாள் ஆசை இன்று நிறைவேறியது என்று கூட சொல்லலாம். அழுத்தம் நிறைந்திருந்த அவளின் மனதிற்கு ஆறுதல் என்றால் அவள் வீடும் அவள் அம்மாவும் தான். அதையும் தாண்டி தேஜஸ்வினியிடம் எதையும் அவள் எதிர்பார்க்க முடியாது. சின்ன வயதில் ஒதுக்க ஆரம்பித்தவள் நேற்று வரை ஒதுங்கிதான் இருந்தாள். ஆனால் இன்றைய அவளின் திடீர் மாற்றத்திற்கு காரணம் தெரியாமல் குழம்பி தவித்தாள் சுபஸ்வினி. அவள் மும்பை செல்வேன் என்று அடம்பிடித்துதான் சென்றாள். வசந்தா எவ்வளவு தடுத்தும் அவள் கேட்கவில்லை. சுபஸ்வினி அவளின் விஷயத்தில் தலையிடவே இல்லை. அப்படியே இவள் சொல்லி இருந்தாலும் அவள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. இப்படி பல எண்ணங்களுக்கு இடையில் அவள் காரை ஓட்டி கொண்டிருக்க முன்னால் சிக்னல் விழுந்ததை கவனிக்காமல் செல்ல அங்கிருந்த போக்குவரத்து காவலரின் அழைப்பு அவளின் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. அவளின் நல்ல நேரமோ என்னவோ, அசம்பாவிதமாக எதுவும் நடக்கவில்லை. எப்பொழுதும் இப்படி அசட்டியாக காரை ஓட்டுபவள் அல்ல. இன்றுதான் இப்படி நடந்திருக்கிறது. எப்படியோ ஒரு வழியாக அலுவலகத்தை அடைந்தாள் சுபஸ்வினி. கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு ஆபீஸுக்குள் செல்ல முற்பட, ஏய் நில்லடி, நானும் வரேன் என்றபடி ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு ஓடி வந்தாள் சங்கி. என்னைக்காவது ஒரு நாள் டைமுக்கு வந்திருக்கியா என்றாள். ஏன், நீ வந்திருக்கியா? எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைங்க தான். நீ ஹீரோயினா? இப்படி அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்றாள் சங்கி. நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? எதுக்கு இப்படி மூச்சு விடாம பேசுற என்றாள் சுபஸ்வினி. இங்க பாரு அஸ்வினி, நான் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கேன். இத்தனை நாள் ஏதோ விரோதியை பார்க்கறத மாதிரி பார்த்துட்டு இப்ப என்னமோ நீ ஏன் வந்து பேசுற? நானும் உடனே பேசிடணுமா என்றாள் சங்கி. குற்ற உணர்வில் தலை குனிந்தாள் அஸ்வினி. அவள் செய்ததும் அப்படித்தானே. அவளுக்கு சோகம் என்றால் அவளோடு நிறுத்தியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு சங்கியை கோபித்து கொண்டதில் அர்த்தம் இல்லை தானே. சாரடி சங்கீதா என்றாள். எனக்கு காது கேட்கல என்றாள். தேஜஸ்வினி மும்பையிலிருந்து வந்துட்டா என்றாள் அஸ்வினி. பாருங்கப்பா, வந்துட்டாளா அவ? ஆமா, அவ வந்தா உனக்கு என்ன? அவ தான் உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாளே என்றாள். இல்லடி, அவ முன்ன மாதிரி இல்லை. அவளே வந்து என்கிட்ட பேசினா என்றாள் கொஞ்சம் சந்தோஷமாய். அப்படியா, நம்பிட்டேன். அவளுக்கு இந்த திடீர் ஞான உதயம் எங்க இருந்து வந்தது? மும்பையில இருந்தா என்றாள் சங்கி. தேஜுவை தப்பா பேசாத சங்கி என்று முறைத்து கொண்டாள் அஸ்வினி. யாரு, நான் தப்பா பேசுறேன்? நல்லா இருக்கடி உங்க நியாயம். இத்தனை வருஷம் அடிச்சுக்கிட்டு இருந்தவ திடீர்னு நான் திருந்திட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா என்னடி நினைக்கிறது? எதுலேயுமே அவ உனக்கு விட்டு கொடுத்தவ கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் அதையே செய்யணும்னு நினைக்கிற ஆளு. அவ திருந்திட்டாளா? நீ மும்பையில போய் வேலை பார்த்தங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளும் மும்பைக்கு வேலைக்கு போனா. இப்ப எப்படி திருந்தனா என்றாள் சங்கி. அதெல்லாம் எனக்கு தெரியாது சங்கி. ஆனா அவ முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டா. இன்னைக்கு சேர்ந்து தான் சாப்பிட்டோம் என்றாள். சரி, உனக்கு அப்படி தோணுனா அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு என்னைக்கு அவ மேல நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நான் நம்புறேன். இப்ப போய் வேலையை பார்க்கலாமா என்றாள் சங்கீதா. சரி என்றபடி சென்றாள் அஸ்வினி. அவள் சென்ற பின்பு அவளை பின்னிலிருந்து பார்த்த சங்கியின் கண்களில் கண்ணீர். இவ இப்படி சகஜமா பேசி எத்தனை மாசம் ஆகுது? இன்னைக்கு தான் என்னையவே கண்ணு தெரிஞ்சிருக்கு இவளுக்கு. கடவுளே, இவளை மட்டும் பழைய அஸ்வினியா சுபஸ்வினியா மாத்திடுங்க என்று கடவுளை மனதிற்குள் வேண்டிக் கொண்டு சென்றாள் சங்கீதா.
ஒரு உயிர் தோழியின் வலியையும் வேதனையையும் அருகிலிருந்து பார்த்தவள் சங்கீதா. சாதாரணம் என்று அவள் நினைத்த விஷயம் பூதகரமாகி அதுவே வெடித்து அவளின் வாழ்க்கையை மரணத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்ற நாட்கள் மிகவும் கொடிய நாட்களாகத்தான் தோன்றியது சங்கீதாவிற்கு. இப்பொழுதுதான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறாள் என்றால் அது நிஜம்தான். தன்னுடைய இடத்திற்கு சென்று அமர்ந்த அஸ்வினிக்கு எல்லாம் புதிதாய் தோன்றியது. ஏதோ ஒரு மாயம் நடப்பதைப் போல் இருந்தது. இருண்டு கிடந்த நாட்கள் திடீரென்ற வண்ணமயமானதைப் போன்ற ஒரு உள்ளுணர்வு அவளுக்கு. காரணம் தெரியாத ஒரு படபடப்பு. இடத்துக்கு வந்து வேலை பார்க்கணும், இப்படி வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றாள் சங்கி. என்றவள் தன்னுடைய கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்தாள். அன்றைக்கு அவள் செய்ய வேண்டிய வேலைகள் அவளை உள்ளுக்குள் இழுக்க அப்படியே மூழ்கி போனாள் வேலையில். சங்கீதா 2 முறை அவளை நிமிர்ந்து பார்த்தும் அவள் நிமிராமல் வேலையை செய்து கொண்டிருக்க அவளை பார்த்த சங்கீதா சிரித்து கொண்டாள். யாரோ தன்னை கூர்ந்து கவனிப்பதைப் போல தோன்ற பட்டென்று நிமிர்ந்தாள் சுபஸ்வினி. அவள் நிமிர்ந்ததை பார்த்து சங்கியும் கேள்வியுடன் நிமிர சுற்றும் முற்றும் பார்த்தாள் அஸ்வினி. என்னாச்சு அஸ்வினி என்றாள் சங்கி. இல்ல, ஒண்ணுமில்ல, யாரோ பார்க்குற மாதிரி இருந்தது என்றவள் குழப்பத்துடன் மீண்டும் பார்க்க அதிர்ந்தாள். ஆம், அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஜீவமித்ரன். யாரை இனி பார்க்க கூடாது என்று எண்ணினாலோ, யாரால் சாவின் விளிம்பு வரை சென்று வந்தாலோ, யாருக்காக பயந்து ஓடி வந்தாலோ, யாரை இத்தனை நாள் மனதில் நினைத்து கொண்டிருந்தாலோ அந்த அவன் ஜீவமித்ரன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் அவள் கைகள் தானாக தந்தி அடிக்க உள்ளம் நடுங்க ஆரம்பித்தது. மூளை தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்த எதிரில் வரும் அவனை என்றே வேறு எதுவும் அவளுக்கு தெரியவில்லை. காதலின் உணர்வும் அவஸ்தையும் அனுபவித்து பார்த்தவர்களுக்கே தெரியும் என்பது எவ்வளவு சத்தியமான உண்மை. பிடிமானத்திற்கு அருகில் இருந்த டேபிளில் தடுப்பை அவள் கைகள் பற்றி கொள்ள கண்கள் கூட லேசாக கலங்கியது. யாரை பார்க்க வேண்டும், யாருடன் பேச வேண்டும் என்று பல நாள் தவம் இருந்தாலோ அவன் வந்து கொண்டிருந்தான். எதுக்கு இவ இப்படி எழுந்து நிற்கிறா என்று யோசித்த சங்கியும் அவள் பார்த்து கொண்டிருந்த திசையை பார்க்க அதிர்ச்சியின் உறைந்து விட்டாள். சிறிது நேரத்துக்கு முன்பு அவள் நினைத்தது என்ன, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்ன என்று சங்கீதா மனதிற்குள் நினைக்க, ஜீவமித்ரனை அங்கு அவர்கள் ஆபீஸில் அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை. அதுவும் இத்தனை மாதங்கள் கழித்து. சுபஸ்வினி தான் அப்படி பார்த்து கொண்டிருந்தாலே தவிர அவனுக்கு அப்படி ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஹாய் அஸ்வினி என்றான் கம்பீரமாக. அதை கேட்ட சுபஸ்வினிக்கு மயக்கமே வரும் போல் இருந்தது. அவனுடைய வாயால் அவள் பெயரை கேட்ட அந்த நிமிடம் அவள் உள்ளுக்குள் உறைந்தாள். உள்ளே அழுத்தி வைத்திருந்த காதல் மேலும் அழுத்தம் கொடுக்க அந்த அழுத்தத்தின் வலி தாங்க முடியாமல் அந்த சுகமான உணர்வை உள்வாங்கி கொண்டிருந்தாள் சுபஸ்வினி. என்ன அஸ்வினி, இப்படி ஷாக் ஆகி நிற்கிற? ஆர் யூ ஓகே என்றான். எதற்கு தலையை ஆட்டுகிறோம் என்று புரியாமல் அவளின் தலை தானாக ஆட அவளை பார்த்த மித்ரனுக்கு தான் வியப்பாக இருந்தது. ட்ரெயினில் மூச்சுக்கு 300 வார்த்தை பேசிய அஸ்வினியா இது என்று. மும்பையில் வேலையை விட்டுட்டேன்னு சொன்ன, எப்படி உடனே உனக்கு இங்க வேலை கிடைச்சது என்றான். நான் சொன்னேனா? நான் எங்க இவன் கூட பேசினேன் என்று அவள் யோசிக்க, ஹாய், என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? ட்ரெயினில் இப்படி தான் பார்த்தேன். நேற்று எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனேன்? சாரி, நான் அப்படி சடனாக போனது உனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். பட் என்னோட சிச்சுவேஷன் அப்படி என்று அவன் பேசிக்கொண்டு இருக்க உறைந்தாள் சுபஸ்வினி. என்னது, ட்ரெயினில் பார்த்தானா? என்னையவா? நேற்று நான் எங்கே இவனை பார்த்தேன், அதுவும் மும்பையில இருந்து என்று யோசித்தவளுக்கு மூளைக்குள் சட்டென விஷயம் மின்னி மறைய அப்படியும் இருக்குமோ என்று நினைத்தாள். ஓகே, இந்த கம்பெனி எம்டி என்னோட ஃப்ரெண்டு தான், உன்னை பற்றி சொல்லிட்டு போகிறேன், எதனாலும் ஃபோன் பண்ணு என்றவன்
அங்கிருந்து செல்ல சுபஸ்வினியின் கண்கள் தெரித்து விடும் அளவிற்கு அவனை பார்த்து கொண்டு இருந்தது. அப்படின்னா இவன் என்னை தேஜஸ்வினின்னு நினைச்சு பேசிக்கிட்டு போறானா? தேஜுவை இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி பழக்கம்? ரொம்ப உரிமையா பேசிட்டு போறானே. நான் பார்த்த மாதிரியே தேஜுவும் அவனை பார்த்தாளா என்ற பல கேள்விகள் அவன் மனதை குடைந்து கொண்டு இருந்தது. அஸ்வினி என்று அவளின் தோளை தொட்டாள் சங்கீதா. அவள் அப்படியே இருக்கையில் அமர சங்கியும் தன்னுடைய சேரை அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். என்னடி இப்படி பேசிட்டு போறான்? நீ இவனை மறந்துட்ட தானே என்றாள் சங்கீதா கண்களில் பயத்துடன். ரொம்ப நாள் ஆச்சுல சங்கி, இன்னும் கொஞ்சம் கூட மாறல. என் கூட இன்னைக்கு பேசிட்டார் என்றால் அழுகையுடன் அஸ்வினி, அவர் உன் கூட பேசிட்டு போகல, நீ தான் தேஜுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு போறார் என்றாள். எப்படி நினைச்சா என்ன, பேசிட்டு போறார் தானே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்றாள் அஸ்வினி. வேண்டா அஸ்வினி, அவனை மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அது தெரிஞ்சுதானே நீ தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்த. இப்ப மறந்து போயிடுச்சான் என்றாள் சங்கி. சங்கீதாவின் வார்த்தைகள் அஸ்வினியின் மனதிற்குள் இறங்க அந்த உண்மையை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர வெகுவாய் பிரார்த்தனைப்பட்டாள் அஸ்வினி. ஆமா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. உன்னோட காதல் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு இல்லை. மறந்தும் கூட இனி அவனை நினைக்காத என்ற மனசாட்சி எச்சரிக்கை விடுக்க சில நிமிட சந்தோஷம் வந்த வேகத்திலேயே சென்று விட்டு இருந்தது. சட்டென்று இறுகி போனாள் அஸ்வினி. அவளின் ஒவ்வொரு மாறுதல்களையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள் சங்கீதாவும். அன்று மும்பையில் நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது அவளுக்கு. ஹே அஸ்வினி, நம்ம கம்பெனியோட எம்டி பொண்ணுக்கு கல்யாணமாம். எல்லாரையும் இன்வைட் பண்ணி மெயில் வந்திருக்கு. நாளைக்கு எல்லோரும் போறாங்க. நாமளும் கண்டிப்பா போய் தான் ஆகணும் என்றாள் சங்கி. இல்லடி, நான் வரல என்றாள் சோர்வாய். இப்போதெல்லாம் அவளின் முகத்தில் அதீத சோர்வு காணப்படுகிறது. என்னாச்சு அஸ்வினி, உடம்புக்கு முடியலையா என்றாள். இல்ல சங்கி, என்னன்னே தெரியல, மனசே சரியில்லை. காரணமே இல்லாம மனசு பாரமா இருக்கு. எதுவும் செய்ய தோணல, எதுவும் பிடிக்கல என்றாள். அதெல்லாம் உன்னோட மன பிரம்ம. நாம போயிட்டு வரலாம், உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கும் என்று சங்கி அவளை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றாள். மறுநாள் அந்த திருமணத்திற்கு செல்லும் வரை அவளுக்கு அப்படித்தான் இருந்தது. அங்கே சென்ற பின்பு அது இன்னமும் அதிகமாகியது. என்ன சங்கி, இவ்வளோ பெரிய இடமா? எவ்வளவு கார்? ரொம்ப பெரிய இடமா என்றாள். அது தெரியல, ஆனா நம்ம எப்படி நல்ல கொழுத்த பணக்காரர். மக கல்யாணத்துக்கு ரொம்ப செலவு பண்ணியிருக்காருன்னு ஆஃபீஸில் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க என்றார். அப்படியா? அவர் பொண்ணு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்ததே இல்லையே என்றாள். நானும் தான் பார்த்ததில்லை, அதான் இப்போ பார்க்க போகிறோமே என்றாள். அவர்களுடன் மற்றும் சிலர் சேர்ந்து கொள்ள அந்த இடத்திற்கு சம்பந்தம் இல்லாததை போன்று காட்சி அளித்தனர் அவர்கள். எப்படியோ ஒரு இருக்கையை பிடித்து அமர சுற்றும் முற்றும் பார்த்தாள் அஸ்வினி. ஒவ்வொன்றிலும் பணத்தின் செழுமை தெரிந்தது. இப்ப எதுக்கு என்னோட மனசு அடிச்சுக்குது என்றபடி அவள் கண்கள் யதார்த்தமாக திரும்ப அங்கே மாப்பிள்ளை கோலத்தில் வந்து கொண்டிருந்தான் ஜீவமித்ரன். அவனை அங்கு பார்த்த கோலத்தில் பார்த்த அஸ்வினியின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து விழிக்க அவனோ அங்கு யதார்த்தமாக மேடை ஏறி கொண்டிருந்தான். அஸ்வினி பதட்டத்தில் சங்கீதாவின் கையை பிடித்து கொள்ள, என்னடியாச்சு என்றாள் அவள். அஸ்வினி பதில் சொல்லாமல் பார்த்து கொண்டிருக்க இது புரியாத சங்கீதாவும் அவள் பார்த்த திசையையே நோக்கினாள். அங்கே அவனை பார்த்து அவளும் அதிர்ந்து போக, என்னடி இவன், அவன்தானா என்றாள் அஸ்வினியிடம். ஆமாம் என்பதைப் போல அவளின் தலை ஆடியது. அவனை தொடர்ந்து லக்ஷனாவும் வர
அன்னைக்கு அவன் கூட இருந்தது இந்த பொண்ணு இல்லைல்ல என்றாள் சங்கி. அதற்கும் ஆமாம் என்பதைப் போல அஸ்வினியின் தலை ஆடியது. அப்போ அது யாரு? தங்கச்சியா இருக்குமோ, இல்லனா ஃப்ரெண்டா இருக்குமோ என்று சங்கீதா மட்டும் பேசிக்கொண்டிருந்தாள். அஸ்வினியின் பேச்சு நின்று பல நிமிடங்கள் ஆகியிருந்தது. காரணமே இல்லாமல் தோன்றிய காதல் காரணமே இல்லாமல் அங்கே அழிந்து கொண்டிருந்தது. அவளுடைய காதலை அவன் அறியவே இல்லை. அதில் அவனுடைய தவறு எதுவும் இல்லை. அதனால் தன்னுடைய அத்தனை உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு அவளின் திருமணம் முடியும் வரை இருந்துவிட்டு அவனின் ஒவ்வொரு அசைவுகளையும் தனக்குள் சேமித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் அஸ்வினி. முதலில் அவளின் இந்த மாற்றத்தை சங்கீதா கவனிக்கவில்லை. ஆனால் வெளியே வந்த பின்பு அவள் முகம் ஏதோ யோசனையில் இருப்பதைக் கண்டு அப்பொழுதுதான் கேட்டாள் அவளிடம். எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க என்றாள். நான் மும்பையில் வேலை பார்த்தது போதும்னு நினைக்கிறேன் என்றாள். என்னடி திடீர்னு என்றாள் புரியாமல். தெரியல, ஆனா இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க முடியும்னு தோணலை. எனக்கு அவனை மறக்க முடியாது என்றாள். நீ என்ன லூசா அஸ்வினி? யாருன்னே தெரியாதவன் மேலே எப்படி காதல் வரும்? அப்படியே வந்தாலும் இதெல்லாம் ஓவர். அவனை பார்த்து அவன் குரல் கேட்டால் மட்டும் போதுமா? அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்னு தெரிய வேண்டாமா? சரி, அதை விடு. இப்போ அவனுக்கு கல்யாணம் கூட முடிஞ்சிருச்சு. இனி அவனை பற்றி நினைக்கிறதே முட்டாள்தனம் என்றாள் சங்கி. ஸ்டாப் இட் சங்கீதா. என்னை பற்றி என்ன நினச்ச? எனக்கு ஒன்றுமே தெரியாதுண்ணா. எனக்கு தெரியும், என்னோட கற்பனை, அதில் வந்த காதல், இப்படி எல்லாமே என்னை மீறி நடக்கும் விஷயம். என்னைய மீறி நடக்கிற ஒரு செயலுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? காரணமே இல்லாமல் அவன் மேலே எனக்கு காதல் வரல. நீ சொன்ன மாதிரி அவன் யாருன்னே தெரியாதுதான். அப்படி இருக்கும்போது கூட அவனை பார்த்தா நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஏதோ பல நாள் அவன் கூட பேசின உணர்வு இப்படிதானே தெரியாமல் அதுவே விருப்பமாகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? எல்லோருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எப்பேற்பட்ட புத்திசாலியும் தைரியசாலியும் ஒரு கட்டத்தில் சறுக்குவான். நான் இப்போ அந்த நிலைமையில் இருக்கேன். கூட இருக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் அட்வைஸ் பண்ணி கொள்ளாத என்று அவளை பார்த்து கும்பிட்டவள் விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினாள். அன்று ஆரம்பித்தது அவள் பிரச்சனை. வெளியில் தெரிந்தால் சிரிப்பார்கள், ஏதாவது சொல்வார்கள் என்று எண்ணி எண்ணி தனக்குத்தானே தனிமைப்பட ஆரம்பித்தாள். இன்னொருத்திக்கு சொந்தமானவனை நினைக்க கூடாது என்று நினைத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டாள். அவளையும் அடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வரை சென்றது அவளின் போராட்டம். ஆனால் யமனுக்கு அவளை எடுத்துக்கொள்ள மனமில்லை போலும். மீண்டாள் உயிருடன். ஆனால் மனதளவில் மீளாமல், யாருடனும் பேசாமல் தனக்குள் இறுகி போனாள். அவளை சகஜமாக்க யாராலும் முடியவில்லை. வசந்தாவோ அவளை எண்ணி கவலைப்பட்டார். அந்த சமயத்தில்தான் தேவஸ்வினியின் மனம் கொஞ்சம் இலக ஆரம்பித்தது. ஒருவேளை அவளுடன் தான் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதோ என்று எண்ணினாள். இரட்டையரின் ஒருவரின் விலகல் மற்றொருவருக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அறிவியல் ரீதியாக உண்மையாக கூட இருக்கலாம். நினைவில் இருந்து சங்கீதா வெளியே வர, என்ன ஃப்ளாஷ்பேக்கா என்றாள் அஸ்வினி. உன்னோட ஃப்ளாஷ்பேக் தான் என்றாள் சங்கி. ரொம்ப யோசிக்காத. அவனையே இன்னமும் நினைக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. சடனாக பார்க்கவும் அவனா வந்து பேசவும் ஒரு மாதிரி தடுமாறிட்டேன். இனி எப்பவும் இந்த சுபஸ்வினி மாறமாட்டா என்றாள் உறுதியாக. உன்னை பழைய மாதிரி தைரியமா எப்போ பார்ப்பன்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட பேச்சில் இருக்கிற தெளிவு செயலியும் இருக்கணும் என்றாள் சங்கி. பார்க்க தானே போற என்றாள் சுபஸ்வினி.